நண்பர்களே, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நான் ப்ரௌசரை பயன்படுத்துகிறேன். அது என்ன ப்ரௌசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட குரோம் ப்ரௌசர். நீங்களும் கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அதுவும் தீவிரமாக அதிகமாக நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. வேறு ஏதாவது ப்ரௌசரை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் காட்டக்கூடிய இந்த செட்டப் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச செட்டப்பாக கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. அவங்களே நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க, நான் கூகுளோட குரோம் ப்ரௌசரை ரொம்ப நாளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் காமிக்கக்கூடிய இந்த செட்டப்பை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஃபோனோட பேட்ரி வெகுவாக குறையுது, அதே நேரத்தில் ஃபோன் ஹீட்டிங்கும் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது, அதாவது குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தும் போது நம்ம ஃபோனோட பேட்ரி அளவு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வரக்கூடிய செட்டப்பை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரில். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம என்ன பண்ணலாம், வழக்கம் போல் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் போகிற ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அதை கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுளோட குரோம் ப்ரௌசருக்குள்ளே போனதுக்கப்புறம் கூகுளோட குரோம் ப்ரௌசரை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது ஹீட்டிங் ப்ராப்ளம் வருது, அதே நேரத்தில் உங்களோட ஃபோனோட பேட்டரி லோ ஆகிக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த வழி, ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, கிட்டத்தட்ட 7 வகையான செட்டிங்ஸை நம்ம கையாள போகிறோம். நீங்கள் அதிக நேரம் கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தும் போது இந்த 7 செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். போகலாமா உள்ள? ஃபஸ்ட்டு செட்டிங், நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக என்ன பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல குரோம்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அப்டேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்டேட் கொடுத்துக்கோங்க. அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரை புது வெர்ஷனுக்கு நீங்கள் உள்ளே கொண்டு போகிறீங்க. இப்படி கொண்டு போகிறதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பக்ஸ் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி, அது எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பாங்க. சில புதிய ஃபீச்சர்ஸ் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டெப் அப்படிங்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? நம்பர் 1 செட்டிங். அடுத்து குரோமோட ஐக்கான் பக்கத்தில் வந்துட்டோம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாங் டேப் பண்ணிவிட்டு இதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் இதில் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கேஷ் மேனேஜ் ஸ்டோரேஜ்னு இருக்கும். கிளியர் கேஷ் கொடுத்துருங்க. இப்படி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியர் கேஷ் 0 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேனேஜ் ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப் ஸ்பேஸ் 241 MB இருக்குது, அதை கிளியர் பண்ணலாம். அன்இம்பார்ட்டன்ட் டேட்டா, தேவையில்லாத டேட்டா 241 MB இருக்குது, சரிங்களா? சைட் ஸ்டோரேஜ் 241 MB இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணலாம். கிளியர் ஆல் டேட்டா, அதை நீங்கள் டேப் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா மேக்ஸிமமான டேட்டா நீங்கள் கிளியர் பண்ணலாம். இது 2வது செட்டப். 3வது நம்ம பார்க்க போகிற செட்டிங், குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் இதில் சிங்க் இஸ் ஆன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், சைன் அவுட் அண்ட் டர்ன் ஆஃப் சிங்க்னு இருக்குல்ல, இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டும் சைன் அவுட் ஆகிடும். அதே நேரத்தில் இந்த சிங்க் மோடு டர்ன் ஆஃப் ஆகிடும். இதனால் என்ன ஆகுன்னா உங்களுடைய ஃபோனோட பேட்டரியை வெகுவாக சேமித்து வைக்கலாம். ஏன்னா நீங்கள் அதிகமாக குரோம் ப்ரௌசரை பயன்படுத்துகிறீங்களா, ஸோ அதுக்கு உண்டான செட்டப் தான் இந்த செட்டப். இதை நீங்கள் பயன்படுத்துங்க. 4வது நம்ம பார்க்க போகிற செட்டப் என்ன பார்த்தீங்கன்னா, டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் இதில் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய குரோம் இந்த மாதிரி லைட் மோடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதிகமான பேட்டரி யூஸ் பண்ணும் கூகுளோட குரோம் ப்ரௌசர். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த டார்க் பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய குரோம் ப்ரௌசர் டார்க் மோடு மாறிடும். ஸோ இது மூலியமாக கூட நீங்கள் உங்களுடைய ஃபோனோட பேட்டரியை மிச்சப்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற செட்டப் என்ன பார்த்தீங்கன்னா, சர்ச் பாரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குரோம் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். அப்புறம் கோலன் /, அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஃப்ளாக்ஸ்
இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சர்ச் ஃப்ளாகில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோர்ஸ் டார்க் மோடு ஃபார் வெப் கண்டென்ட். அதாவது நீங்கள் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் நிறைய பேஜை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைட் மோடில் தான் இருக்கும், டார்க் மோடில் இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஃபோர்ஸ் டார்க் மோடு ஃபார் வெப் கண்டென்ட் கீழே டிஃபால்ட்டாக இருக்கா, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த எனேபிள் கொடுத்துட்டு கீழே ஒரு ரீலான்ச் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த க்ரோம் ப்ரௌசர் வந்து க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு டார்க் மோட்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற செட்டப் டாப் ரைட்டில் 3 டாட். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா லைட் மோடு. அதாவது நீங்கள் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை லைட் மோடில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. உங்களுடைய டேட்டாவையும் மிச்சப்படுத்தும். அதே நேரத்தில் உங்கள் ஃபோனோட பேட்டரியும் ஸ்டேபிளாக வச்சுருக்கும். உங்கள் ஃபோன் ஹீட்டிங்கிலிருந்து ஓரளவுக்கு நீங்கள் தப்பிக்கலாம். சரிங்களா? அதிகமாக நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை பயன்படுத்துறீங்களா, அதுக்கு உண்டான செட்டிங் தான் இந்த லைட் மோடு. ஸோ இத்தனை செட்டிங்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் ஒன்று தான் இது. ஸோ இதனால தான் உங்களுடைய ஃபோனோட ஹீட்டிங் ப்ராப்ளத்தையும் பேட்டரியும் மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிற சொல்ல வரல. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்கள் ஃபோனோட பேட்டரியை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். ஃபைனலி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோம் ப்ரௌசரை நீங்கள் அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதனால கூட உங்களுடைய ஃபோனோட பேட்டரி வெகுவாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஹீட்டிங் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பாக்கி உள்ள எல்லா விஷயங்களையும் இந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா செம சொல்லலாம், ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்ல, எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் ஒரு 7க்கும் மேற்பட்ட இருக்காது, ஒரு 7 வகையான செட்டிங்ஸை கூகுளோட க்ரோம் ப்ரௌசருக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனோட பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹீட்டிங்கிலேருந்து காப்பாற்றுறதுக்கும் இந்த 7 வகையான செட்டிங்ஸ். அதுவும் பிரத்யேகமாக நீங்கள் அதிகமாக கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை பயன்படுத்துறதுனால இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. ஸோ இதுக்கு மேலே நான் பேசுகிறேன்னா அது முக்கியம் ஆகிடும். அதிகமாக நான் டைமை ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்போவுமே முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் காமிச்ச ஒவ்வொரு செட்டப்பும் எந்த அளவுக்கு இருந்துச்சு, ஒர்த்தாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச ஒவ்வொரு செட்டப்பும் நான் ஆல்ரெடி பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், நான் அதை பயன்படுத்தியிருக்கேன். இல்லை இந்த செட்டப் வந்து புதுசாக இருக்குது, ஸோ இதை நான் வந்து இது வரைக்கும் பயன்படுத்தலை, ட்ரை பண்ணல, கண்டிப்பாக அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற விவரங்கள், உங்களுடைய நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடும். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சொன்னது மட்டும் செய்யாமல் வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.